ஏமா இறங்கு. இதுதான் ஃப்ளாட். சரி, நாம உள்ள போலாம். ம். வா போலாம். ம். வா. ஏமா ஷுவரா இது கரெக்டுன்னு தோணுதா? எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் ரகு. அப்ப நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். நம்ம பழைய மாதிரியே ஒண்ணா இருக்கலாமா? ஹேமா, நம்ம லவ்வை பற்றி வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி அவங்கள எப்படியாவது ஒத்துக்க வச்சாகணும். நான் ரெடியாக இருக்கேன். ஜாப் கூட சீக்கிரமே கிடச்சிரும். நம்ம 2 பேரோட ஃப்யூச்சர் பிளான் என்கிட்ட கிளியராக இருக்கு ஹேமா. ஹேமா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜாப் எப்படியும் கிடைச்சிரும். ஆ? என்ன சார் சொன்னீங்க? முதல்ல கல்யாணமா, அதுக்கப்புறம் ஜாபா? இதை யார் ஒத்துக்குவா? உன் வீட்டு பொண்ண ஒரு வேலை இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இது செட் ஆகாது. எங்க வீட்ல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் வீட்ல சொன்னா என்ன வேலை பாக்குறான்னு உன்னை பத்தி கேட்பாங்க. அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. ஈஸியா சொல்லிடுவாங்க, ரகு இன்னும் செட்டில் ஆகல, வேண்டான்னு. ஹேமா, இங்க பாரு ஹேமா, நான் செட்டில் ஆக மாட்டேன்னு ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருப்போன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? நம்ம ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்ல 5 வருஷமா இருக்கோம் ரகு. இதுக்கு மேல எப்ப செட்டில் ஆவ? இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு ஹோப்பே இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் அப்பா அம்மா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நல்ல ஃபேமிலி, நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். எனக்கு எல்லா விதத்துலயும் அது பெர்ஃபெக்ட்டா தெரியுது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி? இதுதான் என் டெசிஷன் ரகு. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஆளை விட்டுட்டு எந்த குவாலிட்டியும் இல்லாத உன் லவ்வுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படின்னா நம்மளோட லவ், நம்மளுடைய கற்பனை வாழ்க்கை எல்லாமே பொய் தானா? அது கற்பனை ரகு. எப்படி உண்மையாகும்? கற்பனைகள் வேற, லைஃப் வேற. இனி டிஸ்கஸ் பண்ண எதுவும் இல்ல ரகு. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. காதலை நிஜம் நிரூபிக்க தேவைப்படுற தைரியம் கூட காதலிக்கும் போது காதல்ல ஒரு பாகமா இருக்கும் ஹேமா. அதுவே நம்ம காதல்ல இல்லை. நான் உன்னை உண்மையா காதலிச்சதுனால, நான் இல்லைனாலும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றதுனால, உன்னுடைய முடிவுக்கு மரியாதை கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறேன் ஏமா. ஹாப்பியா இரு. குட் பை. ம். காதலிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க தைரியம் வரல. இப்போ இந்த தைரியம் எப்படி வந்துச்சு ஏமா உனக்கு? அப்பவே தைரியமா முடிவெடுத்திருந்தா சரியா இருந்திருக்குமே. 2 பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு அப்போ தெரியல ரகு. என் லைஃப் இப்படியெல்லாம் ஆகும்னு தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் முரளி நல்லவர் தான். என்ன நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாரு. ஆனா லைஃப்ல ஏதோ மிஸ் ஆகுற ஃபீலிங் என்னால இன்னும் மறக்க முடியல. உன்னை மறக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இருந்தாலும் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸை என்னால மறக்க முடியல.
நான் உன்னை வேண்டான்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரகு. அதுக்கு தான் நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஹேமா, இன்னமும் நீ என்னை காதலிக்கிறியா? ம். அப்போ நான் சொல்கிறத கேளு. நாம் இதை செஞ்சால் நிறைய பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். உன் பேரண்ட்ஸ்க்கு ஷாக், உன்னை நம்பி கல்யாணம் பண்ணவனுக்கு இன்னும் பெரிய ஷாக். ஏமா, உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா? அவன் லவ் பண்ண பொண்ணு கிடைக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் மட்டுமே இல்லை, அவ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறது. அதையே வேண்டிக்கணும். அவ ஹாப்பியா இருக்கிறத பார்க்கணும். நம்ம காதலால நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்னா அது காதல் இல்லை, சுயநலம் தான். காதலோட தூய்மையே தியாகம் தான். சி, உன் லைஃப்ல நீ உனக்கு ஒரு சான்ஸை கொடு. அந்த சான்ஸை கொடுத்து எப்படி இருக்குன்னு பாரு. அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காத. ஒரு தடவை பின்னாடி போய் பாரு. உண்மையில தப்பு எங்க நடந்தது, அதை எப்படி சரி பண்றதுன்னு பாரு. ஹேமா, நான் இங்க தான் இருக்க போறேன். ஒரு தடவை பின்னாடி போய் உனக்கு உன் லைஃப்ல என்ன தேவையோ கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கோ. அப்பவும் நான் தான் வேணும்னு தோணுச்சுன்னா வந்துரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு கூட கால் பண்ணேன், அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். சரியா? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே? எங்க போயிருந்த ஏமா? அட, மார்னிங்ல இருந்து உனக்காக பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன், கட் பண்ணுவ. என்ன ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிறது? சாரி முரளி, எனக்கு மைண்டே சரியில்லை. ஸோ மைண்டை ரெஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிருந்தேன். எது? காலையில் நடந்ததுக்கா? ஏமா, அது ஒரு சின்ன சண்டை. ஏதோ ஒரு டென்ஷனில் உன் மேலே கோவப்பட்டுட்டேன். அது என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ரைட்ஸ் கூட எனக்கு இல்லையா? ஒரு வேளை அதனால் நீ நிஜமாக ஹர்ட் ஆகியிருந்தா ஐ எம் ரியலி வெரி சாரி. இனி எப்போவும் நான் கோவப்பட மாட்டேன். அதோட உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஹேமா? சீரியஸா, மார்னிங்ல இருந்து நீ இல்லாத ஃபியூ ஹார்ஸ் என் ஹார்ட் பீட் நின்று போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்குள்ள ஏதோ தொலைச்சிட்ட ஒரு ஃபீலிங். ஏதோ என்ன லைஃபே தொலைச்சிட்ட மாதிரி இருக்கே ஹேமா. ப்ளீஸ், இனி எப்பவும் இப்படி பண்ணாத. ஐ லவ் யூ ஹேமா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐம் சாரி முரளி, ஐம் ஸோ சாரி. நான் முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது. என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியாம போயிடுச்சு. ஐம் சாரி முரளி. இட்ஸ் ஓகே, அழாத. கோவத்தில் இருக்கும்போது காதலோட அருமை தெரியாது. அதுக்காக தான் அவளை திரும்ப அனுப்பிட்டேன். அவள் திரும்ப என்கிட்ட வரமாட்டான்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் காதலில் தோற்று போல, அவளோட லைஃப்பில் ஜெயிக்க வச்சு என் காதலில் திரும்பவும் ஜெயிச்சிருக்கேன். கல்யாணம்னா நம்பிக்கை இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போகிறாங்க, ஏன் கொலை கூட செய்கிறாங்க. ஆனால் உண்மையான காதல், நீ காதலிக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை காதலிக்க ஒருத்தர் வருவாங்க. அவங்களோட ஹாப்பியாக இருந்து மூவ் ஆன் ஆகணும். நம்ம லைஃப்குள்ளே வரவங்க எவ்வளவோ ஆசையோடு நம்ம மேலே காதலோடு வருவாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும்.